ஹாய், வெல்கம் டு SMSK விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேர்க்கடலை சட்னி. சுவையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, என் சப்பாத்தி கூட கூட நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஃப்ரை பண்ணுறேன், அதை வறுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கலை வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலை கடையிலே விற்கிது. பட் என்னால் எனக்கு எப்போவுமே நான் வேர்க்கடலை பச்சையாக வாங்கி நான் வீட்டில் வறுத்து தான் செய்வேன். எந்த சட்னி அரைச்சாலும், இல்லை ஒரு லெமன் சாதம், புளி சாதம், எந்த சாதத்தில் நான் வேர்க்கடலை போட்டு கிண்டுனாலும் நான் வறுத்த வேர்க்கடலை தான் நான் வீட்டில் வாங்கி வறுத்து தான் செய்வேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு தான் வேர்க்கடலையை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் கலர் மாறட்டும். இன்றைக்கி நைட்டுக்கு எங்களுக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான் ஊற்ற போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டுட்டு வர நம்ம சேனல்ஸில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நாங்கள் புதுசாக ஆரம்பித்தது தான். இப்போ ஒன்றுனா இப்போ தான் நான் ட்ரை பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று போட்டுட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த சேனலில் நான் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம எதனா புதுசாக ஒரு வீடியோ போடலான்ற எண்ணம் வரும். நான் கண்டிப்பாக புதுசாக வெரைட்டியாக கண்டிப்பாக நான் போடுவேன். இந்த கிளைமேட்டுக்கு இப்போ எப்படி நம்ம சாப்பிட்ணும், எந்த மாதிரி சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஐட்டமாக தேடி தான் இப்போ போட்டுட்ருக்கேன். சிம்பிளாக கண்டிப்பாக வெரைட்டிஸ் நிறைய போடுறேன். ஏன்னா சிறுதானியங்கள்லாம் எங்கள் மாமியார்லாம் ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் நல்லா சமைப்பாங்க. சிறுதானிய உணவுகள் தான் மோஸ்ட்லி அவங்க சாப்பிட்டே இருக்கிறாங்க. கிராமத்தில் சிறுதானியங்கள் வச்சு சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு எப்படி சமைக்கணுன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு அடுத்தடுத்து. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ நல்லபடியாக போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் போட்ட இந்த இடியாப்பம் ஆகட்டும், இட்லி அந்த இட்லிக்கு என்ன செஞ்சேன், தொட்டுக்க கார சட்னி செஞ்சேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பெல்லாம் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். அப்புறமேட்டு வத்த குழம்பு வச்சுருந்தேன். அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பு வச்சுருந்தேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே கேட்டாங்க, நிறைய பேர் எப்படி செய்கிற அப்படின்ட்டு. சில பேர் சாதாரணமாக வெந்தயத்தை மட்டும் வறுத்து கொட்டி ஃப்ரை பண்ணி வெங்காயம் தக்காளியோடு போட்டு அப்படியே செஞ்சுருவாங்க, பூண்டு நிறையா போட்டு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வத்த குழம்புலேயே நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் ஒரு ஸ்பூன் தனியாகவும் சேர்த்து வறுத்து போட்டிருக்கணும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக மிஸ் பண்ணதை விட அந்த டைமில் என்கிட்ட அந்த வீட்டில் அந்த பொருள் இல்லைன்றது தான் உண்மை. அதனால் அதை நான் போடலை. நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு 2-3 காரத்துக்கு ஏற்ப போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் ஆற வச்சு பொடி பண்ணி அதில் சேர்த்திங்கன்னா கடைசியாக சேர்க்கணும். அதாவது மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக கொதித்து குழம்புலாம் கொதித்து இறக்குறோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் இந்த பொடியை அரைச்சி நீங்கள் சேர்த்துட்டு அப்புறம் அந்த வத்தலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி 1 நிமிஷம் முன்னாடி நீங்கள் அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வேர்க்கடலை சட்னியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றவங்க செய்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் நார்மலாக இதை விட. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் வேறு மாதிரி எதனா புதுசாக வேணாலும் நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்லா வறுபடட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் வேர்க்கடலை. இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஆறத்தோலாம் இதை ஆறத்துக்குள்ளே இந்த வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி ஃப்ரை பேனே தான் வச்சுருக்கேன், அதே பேன் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு 4 மிளகாய், வரமிளகாய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன்.
இந்த பூண்டு இதெல்லாம் வந்து பூண்டு நான் எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் அந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஜீரண சக்தியை கொடுக்கும். அதனால் வந்து செரிக்கக்கூடிய தன்மை, கேஸ் உடம்புல கேஸ் தங்க விடாது. அதனால தான் இந்த பூண்டு சேர்க்கறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு வெங்காயம் இருக்கும், பெரிய வெங்காயம். அதையும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பிடி போட்டுக்கிறேன். ஒரு பிடி சின்ன வெங்காயமும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பொன்னிறமாக. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். ஆக்சுவலாக வந்து நம்ம வேர்க்கடலாம் நம்ம வந்து நல்லா சேர்த்துக்கணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது பழமொழியா இல்லை வந்து புதுமொழியான்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். அதாவது பணக்காரர்களின் நட்ஸுனால் வந்து நம்ம வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஏழைகளின் அது சொல்லுவாங்களே ஏதோ இது, ஏழைகளின் நட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை தான் சொல்லுவாங்க. பணக்காரர்களின் நட்ஸு வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மாதிரி. ஏழைகளின் நட்ஸு வந்து வெறும் நம்ம வேர்க்கடலை தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கக்கூடியது, நம்ம இதை விட்டுறக்கூடாது. இன்னும் கேட்டிங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரியை விட இது இன்னும் சத்து வாய்ந்தது. அதனால் நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடாதவங்க கூட இந்தமாதிரி சட்னி அரைச்சி சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு தோசை 4 தோசை சாப்பிடுவாங்க, 2 இட்லிக்கு இன்னும் 4 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இதெல்லாம் ஏன் நான் வந்து இந்த டைமில் இந்த சட்னியெல்லாம் வகையெல்லாம் நான் செய்கிறேன்னு ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேட்டு மழையும் இருக்குது, பனியும் இருக்குது, ரெண்டும் கலந்த மாதிரியே இருக்குது இல்லையா? அந்த டைமில் நம்ம தோசை, இட்லி சூடாக வச்சு இந்த மாதிரி வகை வகையாக ஒரு நாளைக்கு ஒரு சட்னின்னு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா சூடாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இதை நம்ம செய்கிறோம். இப்போது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பக்கோடா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த பக்கோடா வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து நிறையா எண்ணெயில் செஞ்ச ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. பட் மோஸ்ட்லி நிறைய எண்ணெய் ஐட்டமாக நம்ம காட்டக்கூடாது டக்குன்னு அப்படின்னு தான் நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது ஸ்நாக்ஸு. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இது இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி வேர்க்கடலை சட்னிக்கு புளி சேர்ப்பாங்க, அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு, அந்த சூடு மட்டும்தான், ரொம்ப அதுக்கு புளி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மல்லித்தழை போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லது. நான் சின்ன வெங்காயம் ஒரு பிடி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஏன் போட்டேன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம முடிக்கெல்லாம் கூட ஸ்ட்ராங்கு. பெண் குழந்தை வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவும் சின்ன வெங்காயம். நம்ம எவ்வளோ தான் வந்து முடியை வந்து நம்ம பராமரித்தா கூட நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பொருள் தான் நம்மளை வந்து நம்ம வெளியில் இருக்கிற, அதாவது அகத்துக்குள்ளே வேறு மாதிரி, புறத்து சொல்லுவாங்களே, ஏதோ அகம் புறம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெளித்தன்மையை வளர்கிறதுக்கு வந்து நம்ம உள்ளே சாப்பிட்டா தான் வந்து நம்மளுக்கு முடியாகட்டும், கண் பார்வையாகட்டும், எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சு தான். நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் என்ன தான் வந்து முடிக்கு நீங்கள் பாலிஷ் போட்டாலும் முடி வளர போகிறது கிடையாது. அந்த நேரத்துக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சத்தானது சாப்பிட்றோமோ அதுக்கான சத்து நமக்கு வெளியில் தெரியும். கண்டிப்பாக நம்ம உடம்போட வெளி கண்டிப்பாக தெரியும். இப்போ இது வதக்காச்சு போதும். இதை நான் கொஞ்சம் ஆற விட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வேர்க்கடலையை நல்லா துரும்புலாம் எடுத்துகிட்டு அந்த மேல் தூள்லாம் எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வருவோம். இதை நம்ம அரைச்சிட்டு
பாதிமாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அரைச்சிடலாம், சாரி, ஃப்ரை பண்ணிடலான்ட்டேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரில் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் குறை குறைன்னு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன், ஒரு பாத்திரத்தில். தண்ணி கலந்து சேர்த்துறேன். பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆனில் தான் இருக்குது. கொஞ்சம் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நான் எல்லாத்துலேயுமே ஜீரகம் சேர்ப்பேன். ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஜீரகம் சேர்ப்பேன். ஏன்னா எங்களுக்கு செரிமானம் நல்லா ஆகணுன்றதுக்கோசரம் நான் அதை சேர்க்கறது. இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். இந்த கொத்தமல்லி அரைச்சது இல்லையா, கொத்தமல்லி அழகாக தெரிஞ்சுட்டா. இப்படி தான் நல்லா குறைன்னு அரைக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் இல்லவும் செரிமானத்துக்கு தான். ஏன்னா வேர்க்கடலை சட்னி அவ்வளோவா பிடிக்காது. நைட்டில் செய்கிறப்ப கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் யாருக்குமே. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும், கேஸ் பிடிச்சிக்கிச்சு, உடம்புல அங்கங்கே கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து நம்ம பண்ணுறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தோசையை ஊற்றி காட்டுற மாதிரி பெருங்காயத்தில் சேர்த்த உடனே என்ன வாசனை. கொஞ்சம் அலசி தண்ணி அலசி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இது இருக்கட்டும். ஆக்சுவலாக வந்து சட்னியில் நான் உப்பு போடலை, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கலக்கி விட்டலாம். நல்லா தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன உடனே ஒரே ஒரு தோசை ஊற்றுற மாதிரி. நல்லா கல் சூடான உடனே ஊற்றுனா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இங்கே கொஞ்சம் வெந்து வரணும். தோசை வெந்துட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தோசை வெந்துச்சு. ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தோசை மடக்கி போட்டோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோசையும் ஒரு சுவையான வேர்க்கடலை சட்னியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.